ஒரு தனி நபர் கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு 2013 கம்பெனி சட்டம் வந்ததுக்கு பிறகு ஒரு தனி ஆளு கம்பெனி ஆரம்பிக்க முடியும். இதுக்கு முன்னாடிலாம் குறைஞ்சபட்சம் 2 பேர் சேர்ந்தா தான் ஒரு பிரைவேட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். இன்னைக்கு ஒரு தனி ஆளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். என்ன அதுக்கு சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இருக்கணும். இந்தியாவில் 120 நாளாவது கடைசி வருஷத்துல இருந்தா தான் அவரு இந்தியாவில் ஒரு 1% கம்பெனி ஆரம்பிக்க முடியும். 1% கம்பெனி ஆரம்பிக்கிறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ரேட், இன்கம் டாக்ஸ் யூஸ்வலா இண்டிவிஜுவலுக்கு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்லாப் 30% வச்சிருப்பாங்க. ஆனா இங்க 1% கம்பெனில 25% தான் ஸ்லாப் வச்சிருப்பாங்க. என்ன லாபம் வருதோ அதுல 25% டாக்ஸ் கட்டுறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு தனி நபர் ஒரு 1% கம்பெனிக்கு மேல ஆரம்பிக்க முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு 1% கம்பெனியா ஒரு 10 கம்பெனி ஆரம்பிச்சு டாக்ஸ் ரேட்டை குறைச்சிக்கிட்டே வந்துருவாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு தனிநபர் ஒரே ஒரு 1% கம்பெனி தான் ஆரம்பிக்க முடியும். இதை எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் 1% கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியில நீங்க ஒரு 1% கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1% கம்பெனி ஒரு குறிப்பிட்ட அளவோட டர்ன் ஓவரோ அல்லது குறிப்பிட்ட அளவோட முதலீடோ பண்ணுனா அது 1% கம்பெனில இருந்து பிரைவேட் கம்பெனியா நீங்க மாத்தித்தான் ஆகணும். ஸோ அப்ப 1% கம்பெனினா சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் கம்பெனி சட்டத்தின் கீழே கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எம்சிஏல இருந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு அளவை தாண்டி நீங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப 1% கம்பெனில இருந்து பிரைவேட் கம்பெனியா நீங்க மாத்தித்தான் ஆகணும்.